ஹலோ, நானா டான் மாஸ் கேமிங் பேசுகிறேன். சரி, உங்கள் கேமுக்குள்ளே போகலாம். நான் வந்து எங்கள் தாத்தா இறந்துட்டார். அதாவது என் ஃப்ரெண்டோட அதாவது எங்கள் சொந்தக்காரோட தாத்தா இறந்துட்டார். நான் போயிருந்தேன். அந்த நேரத்தில் எங்களை வந்து அவங்க பேரை என்ன பண்ணுறான் வந்து ஃபீஃபர் விளையாட கூப்பிட்டான். நான் என்ன பண்ணிட்டேன், விளையாட வரலடா, உங்கள் தாத்தா இறந்துட்டார், நான் விளையாட வரலன்னா. அப்புறம் வந்து விளையாட வரலன்னு நான் சொன்னேன். அதுக்கு வந்து விளையாட வாங்கினா அப்படின்னு ஃபஸ்ட் மேட்ச் தோத்துட்டு 2ஆம் மேட்ச்சில் வந்து வந்து இது என்ன சொல்கிறான் தெரியுமா, வந்து விளையாட தருவாங்கன்னா நீங்கள் 55 லெவல் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டானா. சரி, அப்போ கூட விட்டேன். அதுக்கப்புறம் வந்து சீட்டிங் பண்ணி ஜெயிப்பாங்க, அதாவது பிடிக்காமல் போயிடுச்சு. இதுக்கப்புறம் என் சம்பவத்தை பாருங்கள். பிளேயர் வேறு அவனும் 55 லெவலு, 53ஆவதோ நான் 6வதோ. அவனும் சென்னை தாங்க. சென்னையில் அவங்க தாத்தா தான் இறந்துட்டார். இது விளாட்றான், அவங்க தாத்தா தான் இறந்துட்டார். எங்கள் சாவு தான், நான் எங்கள் தேத்துக்கு தான் போயிருந்தோம். ஸ்டோக் அடிச்சுவாங்க, ஏடபிள்யூ மெத்து அடிச்சுவாங்க. ஏடபிள்யூ மெத்து அழுத்திட்டான், காலி ஆகிட்டேன். பயமாகுதுங்க மேட்ச்சு. பார்ப்போம், நீங்களே பாருங்கள். நான் சொல்ல முடியாது, சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். யார் ஜெயிப்பான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஜெயிப்பேன்னா அவன் ஜெயிப்பானான்னு, நான் ஜெயிப்பேன்னா அவன் ஜெயிப்பானான்னு கமெண்டில் சொல்லுங்கள். யார் நான் ஜெயிக்கிறேன்னா வந்து ரெட் கலர் ஆட்டு, அவன் ஜெயிக்கிறான்னா மஞ்சள் கலர் ஆட்டு கொடுங்க, ஓகேங்களா? நாங்கள் அங்கேயே போட்டிருப்பேன் அங்கே டெத்து, அதனால் வந்து சரின்ட்டேன். அதால் அது ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கிறேன். சரி, எனிமே இங்கே இருக்கிற மாதிரியே தெரியலையே. சரி, இப்படிதான் வீட்டுக்குள்ளே பூந்து போகலாம். ஜம்பை போடு, பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச்சு நாங்கள் போட்டோங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் கிராஃப்ட்லேண்டில் 1v1 போட்டோம். நானும் அந்த பையனும் வந்து போட்டோங்க. அதில் வந்து என்ன பண்ணிட்டான், 1v1 ஒன் டேப்பில் அவன் நல்ல பெரிய பிளேயர். அவன் இந்த ஒன் டேப் சரியாக வராதுங்க, எனக்கு அழுத்துப்படி தான் நல்லா வரும். ஒன் டேப் வரும், ஒரு 30% கிட்ட தான் எனக்கு வந்து ஒன் டேப் வரும். மிச்சம் வந்து 70% கிட்ட எனக்கு ஒன் டேப் வராது. 70% கிடையாது, ஒரு 50% வரும் ஒன் டேப்பு, ஒரு 50% வராது வச்சுக்கோங்களேன். அதால் கஷ்டமாக இருக்குது. அதால் வந்து ஒன் டேப் ஆட முடியல. வயிற்றுப்படினா நான் வந்து 100% கிட்ட நல்லா ஆடுவேன். இந்த ஃபோனுக்கு வந்து வயிற்றுப்படி தான் நல்லாயிருக்கும். இந்த ஃபோனு ஒரு ஃபோனை பொறுத்தாங்க ஒன் டேப் ஒரு கேமிங் ஆட முடியும். வந்து விவோ ஃபோனுக்கு வந்து வயிற்றுப்படி நல்லாயிருக்கும். சில ஃபோனு வந்து ஒன் டேப் நல்லாயிருக்கும், வயிற்றுப்படி நல்லா இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஃபோனுக்கு ஒன்று இருக்குல்ல. சரிங்க காய்ஸ், அவன் எங்கேயோ போய் வந்துட்டான், அவன் தேடிட்டு கிடக்கத்தாக்குது. இந்த மேட்ச் பாருங்களா, இந்த மேட்ச் சீட்டிங் பண்ணி ஜெயிப்பான் பாருங்களா. இந்த மேட்ச் அவன் சீட்டிங் பண்ணி ஜெயிப்பான். நான் லாக் ஆகிட்டேன்னா ரிவ்யூ ஆகிடுவேன், அவ்வளோதான். ரிவ்யூ ஆகிட்டேன்னா அவ்வளோதான். என்ன பண்ணுறான் இந்த பையன் வந்து மேலே ஏறி ஷூட் பண்ணிடுவாங்க. இப்போதாங்க அவ்வளோதான், போட்டாங்க ஏடபிள்யூன்னு போட்டு சீட்டிங் பண்ணி ஜெயிப்பாங்க. இப்போ தான் எங்களுக்கு கோவமே வரும். நான் கோவம் வந்தால் எப்படின்னு நீங்கள் பார்க்கணும்ல. இப்போ பாருங்கள், என் கோவத்தை இதான் என்னோடய கோவம். என்னோடய கோவத்தை நீங்கள் இனிமேல் தான் பார்ப்பீங்க. என்னோடய கோவம் இப்போ நான் டான் மாசு கோவப்பட்டால் இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? அது பாருங்கள், நானே ரெக்கார்டிங் இப்போ தான் பண்ணுறேன். சரி, யூடியூப்பில் அனுப்பலான்னு சொல்லிட்டு. டான் மாஸ் கோவப்பட்டார்னா இப்படி தான் இருக்காரு. இருங்க இப்போ இல்லை, ஒரு வழியில் போய் காட்டலாம். டான் மாஸ் கோவப்பட்டார்னா பொறி கரங்கம். அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், எல்லா இடத்துலையும் ஐயா கில்லிடா மாதிரி அவன் வீட்டிலே அவனே தோக்கச்சிட்டேங்க. அவன் வீட்டுக்கே போய் நான் கூட ஃப்ரீ ஃபயர் விளாட வரலன்னா என்ன, நான் வரலடா, அவன் தாத்தா இறந்துட்டாரு, நான் வரலன்னா வாடா, ஒரு ஆம்பளையாக இருந்தால் வாடான்ட்டான். எனக்கு வெறி தாங்க முடியல.
சரிங்க. சரி அவனா நானா சொல்லிட்டு ச நான் கூட நானே தான் கூப்பிடல. சாரி அவன் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஆம்பளையா இருந்தா வாடாலாம் சொல்லல. வாங்கண்ணா FIFA விளையாடலாம் அப்படின்னு சொன்னான். வாங்கண்ணா சொன்னான். பார்த்தீங்களா அடிச்சிட்டேன். சும்மா சொன்னேன். தப்பா நினச்சிக்காதீங்க. சும்மா விளையாட்டுக்கு. அந்த மாதிரி சொன்னான். சொன்ன உடனே கோவம் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல சும்மா விட்டு கொடுக்கலாம் மேட்ச்சை. அவங்களுக்கு அந்த பையனுக்கு சின்ன பையனாச்சே விட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் மேட்ச் தோத்துட்டா என்ன பாட்டுங்கிறாங்க என்ன. 55 லெவலு. இப்போது சின்ன வயசில் நான் 5வது படிக்கும்போது நானும் அவனும் விளாட்னோம். பார்த்தா அதில் வந்து அவன் வந்து அப்போ வந்து நான் ரொம்ப ரொம்ப வீக்காக இருந்தேன். அப்போ வந்து 10% தான் ஃப்ரீ ஃபயரில் 10% தான் இருந்தேன் ஃப்ரீ ஃபயரு. நல்லா ஆடுவான் அப்போயே 32 லெவல் தான். ஏன்னா அவனு அந்தளவுக்கு பவர் இருக்காது எனக்கு. அதனால் அவன் தோற்றுக்கினே இருந்தானா அவன் பாட்டுன்னு நினச்சிட்டான் போல். என்னை வச்சு ரேங்க் புஷ் பண்ணிக்கலாம் பார்த்தாரு போல் அவர். இப்போ ஃபார்முக்கு இதை பற்றி அவனுக்கு தெரியாது போல். மதியம் என்ன பண்ணிட்டான் அசிங்கமாக பட்டான். அவமானப்பட்டான் அவன். ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஒன் டாப் ஃபஸ்ட்டு சீனை போட்டான். 2வது மேட்ச்சு அழித்து பிடியா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அழித்து பிடியில் பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் என்கிட்ட வீட்டுக்கு போகிற வரைக்கும் என்கிட்ட அவன் பேசவே இல்லை. என் மேலே கோவத்தில் இருந்தான். அப்போ தான் புரியும் டான் மாதம்னா குறி கலங்கன்னு. நான் கூட வந்திருக்க மாட்டான். நான் யூடியூப் சேனல் வாயை விட்டேங்க. நான் யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் அவன் வந்து வாடா அப்படின்ட்டான். இது யூடியூப் சேனல் சொல்லாமல் கம்முன்னு வாய முடியிருந்தேன்னா அவன் கம்முன்னு இருந்திருப்பான். யூடியூப் சேனல் சொன்ன உடனே அவனுக்கு அவன் சரி யூடியூப் சேனலா இப்போ என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம் சொல்லிட்டு கூட்டான். பாருங்க 3ஆம் மேட்ச் ஜெயிச்சேன். டான் மாசு. அதுக்கே அவன் 60 லெவலு. என்னோட அவன் 6 அதிகம். 60 லெவலு. நான் வெறும் 54 லெவல் தான். ஒரு 54 லெவல் வச்சு நான் ஜெயிக்கிறேன். அவன் ஒரு 60 லெவல் வச்சுன்னு தோக்குறான். எனக்கு அவனை பார்க்கும்போது ஒரு செகண்டில் பாவமாக இருக்கும். அவன் நொந்தே போயிடுவாங்க கடைசியில் அவன் அவுட் ஆக போகிறான் சொல்லிட்டு அவன் தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவான். அவன் கிளைமேக்ஸில் அவன் வந்து 10வது தான் படிக்கிறான். நான் 11ஆவதுன்னா அவன் 10 +1 +2 போகிறேன் நான். அவன் வந்து +10 முடிச்சுட்டு +1 போகிறான். அவன் வந்து என்ன பண்ணுறான் கிளைமேக்ஸில் நம்ம தோக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பிக்கிட்ட கொடுத்துருவான். அவன் தம்பி நல்லா ஆடுவான் தான். கடைசியில் அவன் தம்பி என்கிட்ட தோற்றுருவான். ஐயோ ஒரு 5% தான் இருக்குது. எடுத்து அவன் வந்துட போகிறான். இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான். ஏற்றியாச்சு. வந்துட்டான். அப்படி அந்த பக்கம் வரான். போடுங்க அவ்வளோதான். விச்சாச்சு அவனை. ஓவராக போயிட்டாங்க. நானும் போனால் போய் சின்ன பையன் விட்டு போதான்னு பார்த்தா ஏன்னா பாட்டுங்கிறான். பாட்டுலாம் ஏன்டா கூட்டின்னு வரேங்கிறான். அவன் தம்பி தான் வந்து ஃபஸ்ட்டு எங்கே கூப்பிட்டாங்க. நானே தான் ஒன்றும் போகல. நான் துக்கத்தில் காணுந்தேன். சரி வந்துட்டாருன்னு சரி சொல்லிட்டு பாவமாக காணுந்தா வந்து கூப்பிட்றானுங்க. தம்பி தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க. அண்ணன் ஃபஸ்ட்டு தம்பி கூப்பிட்டானா. தம்பி வந்து ஃபஸ்ட்டு 2 மேட்ச் தோற்றுட்டான். 2 ரவுண்ட் தோற்றுட்டான். தோற்ற உடனே இப்போ தான் அவங்க அண்ணன் ஆடுவார். இப்போ வந்து அவன் ஆடுவான். இப்போ 10வது படிக்கிற பையன் ஆடுவான். இப்போ தான் அவன் ஆடுவான். 2 மேட்ச் அவன் தோற்றுரும். 2 மேட்ச் ஜெயிப்பானா. 2 மேட்ச் ஜெயித்த உடனே இந்த மேட்ச் தோற்ற உடனே இப்போ அண்ணன்கிட்ட கொடுப்பான். இப்போ அவங்க அண்ணன் ஆடுவான். இப்போ அவங்க அண்ணனும் தோற்றுவார். தோற்ற உடனே கிளைமேக்ஸில் என்ன பண்ணிவிடுவான் அது பாருங்கள். நீங்களே பாருங்கள். நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன். முடியும் போது சொல்கிறேன். அவ்வளோதாங்க. இன்னும் 2 தான். முதல்ல முடிச்சிடலாம். போகிறாங்க அவன். நானும் சரி போனால் போதுன்னு சின்ன பையன் சொல்லிட்டு இருந்தா போகிறாங்க அவன். சரி ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்றா என்ன அதுவும் ஒன் டாப்னால தான் நான் அதுக்காக ரெக்கார்ட் பண்ண முடியல. கிராஃப் ஃப்ரெண்ட்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது இல்லையா. அதெல்லாம் விட்டேன். சரிங்க காய்ஸ். இப்போ வந்து ஜம்பை போகலாம். ஜம்பை போடு. வந்துட்டாங்க. இப்போ வெளியில் போய் அவன்
டாப்அப் பிளேயருங்க அவன். ஜோஜோ கேரக்டர் வச்சுக்கிறான் பாருங்களா, ஜோஜோ கொன் டாப்அப் பிளேயரே தோக்காச்சிட்டான் கடைசியில். எனக்கு பெருமையாக இருக்குதுங்க எனக்கு. இதுக்கு அவன் டாப்அப் பிளேயர் அவன் பார்த்தீங்களா, அவனோட கோஜோட க்ளோவல் வச்சுக்கிறான் பாருங்க ஸ்கின்னு. இதுக்கே அவன் டாப்அப் பிளேயருங்க, அவனே தோக்காச்சு. நான் டாப்அப் பிளேயரே கிடையாது, நான் ஒரு பிளேயர், ஒரு 55 லெவல் பிளேயர், அவ்வளோதான். நான் டாப்அப் பிளேயரும் கிடையாது, நான் ஒரு பிளேயர் அவ்வளோதான். ஏன்னா அவனே நான் தோக்கச்சிட்டேன், ஏன்னா அவன் ஓவராக பண்ணிட்டான். நான் கூட எங்கள் அப்பாட்ட கேட்டேன், அப்பா நான் டாப்அப் பண்ண போகிறேன்னு. எங்கள் அப்பா செவிலே வச்சார், இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, டாப்அப் பண்ணக்கூடாது, அதே பைத்தியமாயிடும்னாரு. அதெல்லாம் வந்து விட்டேங்க. அதெல்லாம் வந்து சரி பிளேயராகவே இருப்போம் கடைசி. சரி வாங்க போகலாம். அவன் அங்கே இருக்கான், பார்த்துட்டேன் இங்கேருந்தே பார்த்துட்டேன். கீழே இறங்கிட்டான் அவன், கீழே குதிச்சிட்டான். இதாங்க லாஸ்ட் ரவுண்டு. அவன் என்ன பண்ணுவான்னு மட்டும் பாருங்களா, சிரிப்பாக இருக்குது அவங்க பாருங்களா, ஒழிஞ்சு அக்கானுங்கிறான் பாருங்க. பார்த்துட்டான் அவன், என்ன கவுண்டிங்கில் போகிறான் அப்படி வந்தது அவன். அவன் என்னத்தம்மா தப்பு பண்ணிட்டானா, அவன் கேரக்டர் ஸ்கில் வச்சாங்க அவன். அதான் அவன் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, அவன் கேரக்டர் ஸ்கில் வச்சான். அவன் சொல்லிட்டு புரியுதுங்களா, அவன் கேரக்டர் ஸ்கில் வச்சான். அவன் கேரக்டர் ஸ்கில் அவன் வைக்காம இருந்தா கூட அவன் வந்து நான் தோத்துட்டு இருப்பேன். ஏன்னா கேரக்டர் ஸ்கில் வச்சுருந்தா கூட நான் தோத்துட்டு இருப்பேன். அவன் என்ன பண்ணிட்டான், கேரக்டர் ஸ்கில் வச்சுருந்தான் பாருங்க, ட்ரிமிட்ரு போட்டு நான் எழுத்து ஏற்றிக்கினேன். அவன் பண்ண தப்பு, பெரிய தப்பு என்னன்னா, கேரக்டர் ஸ்கில் வச்சு தான் அவன் பெரிய தப்பு. நான் சரி அவன் க்ரியேட் பண்ணிட்டோம் சொல்லிட்டு விட்டேன். சரி அவனா பண்ணிட்டு போகிறான்னு, ஏன்னா அவன் தானே கூப்பிட்டான், அதனால் அவனே க்ரியேட் பண்ண சொல்லிட்டு விட்டேன். சில பார்த்தா அவன் பண்ண தப்பு என்னன்னா இதான். சரி வாங்க, சரிங்க காய்ஸ், லைக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டு, நிறைய பேர் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க. மனசு கஷ்டமாக இருக்குது. சில பேர்லாம் எனக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. வெறும் 22 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. நீங்கள் 50 பேர் 59 பேர் பார்க்குறீங்க, லைக் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் பார்க்குறீங்க. மனசு கஷ்டமாக இருக்குது. சரி சில பேர் பண்ணுறீங்க, சில பேர் அது கூட பண்ணாமல் பார்க்குறீங்க. அதாவது லைக் சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டு பாருங்கள். உங்களோட உதவி எனக்கு. நீங்கள் வந்து ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் பண்ணுறீங்களா, ஒருத்தவரும் என்னோடய ஃபேமிலி நம்பர் மாதிரி. இப்போ நீங்கள் 22 பேரா, என்னை சேர்த்து 23 பேர். 23 பேருமே நம்ம வந்து ஃபேமிலி நம்பர்ஸ். ஓகேங்களா, 22 பேரும் 23 பேரும் நம்ம ஃபேமிலி மாதிரிங்க. நாமெல்லாம் ஒரே ஃபேமிலி. இது சப்ஸ்கிரைபர் சில பேர்லாம் சில யூடியூப் சேனல்லாம் சப்ஸ்கிரைபுன்னுவான். நான் அப்படி கிடையாது. நீங்கள் எல்லோரும் எனக்கு ஃபேமிலி. ஓகேங்களா, உங்களோட கஷ்டத்தை நீங்கள் சொல்லுங்கள், என்னோடய கஷ்டத்தை நான் சொல்கிறேன், பகிர்ந்துக்கலாம். அது நாம் தான் ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம்ல. ஓகேங்களா, பாய் 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 பாய். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். Gracias.